இன்றைக்கி ரசப்பொடி சூப்பரான ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிளகா ஒரு 15 எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பும் தனியா வத்தல், தனியா கொத்தமல்லி வேறு, அதுவும் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை கப்பு மிளகும் ஜீரகம் வச்சுருக்கேன். 15 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கடைசியில் அந்த சூட்டில் வறுத்து முடிச்சப்புறம் போட்டுனா போகிறோம். அப்புறம் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு ட்ரையாக தான், எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். அப்புறம் அரைச்ச அந்த பொடியிலே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு கலந்துடலாம். கலர்ஃபுல்லாக ரசம் இருக்கிறதுக்கோசரம் வறுக்கலாம். பருப்பும் கொத்தமல்லி வரையும் வறுத்து விடலாம். மிளகு ஜீரகம் சீக்கிரம் வறுபட்டுரும். இது வறுபட்டோடனே இது காஞ்ச மிளகாவும் போட்டு அப்புறம் மிளகு ஜீரகம் போட்டு வறுக்கலாம். நான் பருப்பும் கொத்தமல்லி வறுக்கும் போதே இதையும் இப்போ போட்டுடலாம். வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பிழிஞ்சுட்டு தண்ணியை விட்டு அப்புறமா நம்ம போட்டுட்டு வறுபட்டுக்கலாம். இதுலேயே வறுபட்டுடும். எதனால் இதை வாஷ் பண்ணேன்னா, சில பேர் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் நான். அதில் காலாலேயே அமுக்குறாங்க, இது மாதிரி மிளகா நல்லா பதப்படுத்தி இது பண்ணுறதுக்கு. அதனால் வாஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே யூஸ் பண்ணுங்க. இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப செவக்காக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கலர் மாதிரி கொஞ்சோண்டு இந்த ஸ்மெல் வரும்ல, கொத்தமல்லி வேறு வாசனை சூப்பராக வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு ஜீரகம் போட்டுட்டு வறுத்துடலாம். ஜீரகம் போட்டு இதையும் ஒரு சுற்று வறுத்துட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு ஆறுன அப்புறம் அரைச்சிடலாம். கருவேப்பிலை தனியாக வறுத்து அரைச்சிட்டு அப்புறம் அதை சேர்த்து பொடி பண்ணிடலாம். வச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நம்ம தச்சு பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. ஆறுன அப்புறம் அரைச்சிடலாம். இதுலேயும் கொஞ்சம் லேசாக வறுத்துண்டுடலாம். எப்படி இருந்தாலும் ரசம் பண்ணும்போது கருவேப்பிலை போடுவோம். இது வாசனையாக இருக்கட்டும். இதோட சேர்த்து கொஞ்சோண்டு வறுத்து அரைச்சிடலாம். கருவேப்பிலையும் வறுத்தாச்சு, அணைச்சிட்டேன். அந்த பச்சை கலர் போகாமல் இருக்க வரைக்கும் வறுத்தா போதும். பெருங்காயமும் போட்டேன், மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன். அரைச்சிடலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரம் தான் அரைக்கணும் ரசத்துக்கு. இது அந்த காலத்துலலாம் வெயிலில் காய வைப்பா, இண்டிபெண்ட் ஹவுஸாக இருக்கும். இப்போ ஃப்ளாட்னால வறுத்துட்டு அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இன்னும் இந்த கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு சுற்றிட்டு எடுத்துடலாம் பொடியை. ஒரு ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மத்தியில் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். நமக்கு மூக்கை தொலைக்கிறது ரசப்பொடி. இப்போவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பேப்பரில் போட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் டைட் ஃபிட் டப்பாவில் போட்டோன்னா 1 மாதம் 2 மாதம் 4-5 மாதம் கூட வச்சுக்கலாம். வாரத்தில் 2-3 நாள் ரசம் பண்ணுறதுல 2-3 பேர் தான் ஆற்றுல இருக்கிறதுனால ரொம்ப யூசேஜ் இல்லை. அதனால் எனக்கு 2 மாதத்துக்கு வரும் இந்த ரசப்பொடி. அப்புறம் ரசப்பொடி ரெடி எடுத்து இந்த மத்தியில் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.